அரசியல் என்ற எண்ணமே இல்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாது. வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில். அனைவருக்கும் வணக்கம். இந்த 23ஆம் புலிகேசி படத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓனாண்டி புலவர்னு சொல்லி ஒருத்தர் வருவார். மன்னருடைய மனசை குளிர வச்சு அந்த குளிர்வச்சி மூலமாக பரிசு பொருள் பெற வருவார். அதே மாதிரி நிகழ்காலத்தில் தமிழ்நாட்டில் ஓனாண்டி புலவர்கள் இருக்கிறாங்க. அதில் மிக முதன்மையானவர், உண்மையான புலவர் சொல்லப்போன இவர் இப்போ செந்தில்வேல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வாசிப்பார், நல்லா பேசுவார். ஆனால் புலவராக எடுத்துக்க முடியாதவரை ஆனால் உண்மையிலே பார்த்துக்கிட்டிங்கன்னா இவர் புலவர் தான். அந்த புலவர் யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா திமுகவுக்கு ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன், முதலாளாக முட்டு கொடுக்கக்கூடிய ஆக சேர்ந்த புலவர் தான் நம்ம வைரமுத்து ஐயா. இந்த வைரமுத்து ஐயா நம்ம யாரும் இதுவரைக்கும் நம்ம சேனல் பேசுனதே கிடையாது. இந்த சின்மைன்ற ஒரு விவாகரம் வரும்போது கூட நம்ம எல்லாருமே ஆதரவு தெரிவித்து தான் பேசியிருந்தோம். சொல்லப்போனால் ஒரு காலகட்டத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னே 2 வருஷத்துக்கு முன்னே கூட்டி வைரமுத்து அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஆண்டாள பிரச்சனை வந்துச்சு. அப்போ இந்த ஆண்டாள பிரச்சனை வரும்போது அவருக்கு உறுதுணையாக இருந்த ஒரு கட்சி, உறுதுணையாக இருந்த ஒரு அரசியல் தலைவர்னால் அது எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமான் மட்டும்தான். அது உண்மையும் அதுதான். ஒரு செய்தியில் கூட கேட்டிருப்பேன், நல்லா நினைவு இருக்கு எனக்கு. என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, வைரமுத்து அவர்கள் இப்போ திமுக கிட்ட போகாத மாதிரி இருக்குது, அப்போ ஒரு அரசியல் போல கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லி கேட்கும்போது அந்த சீமான் சொல்லக்கூடிய டக்குன்னு பதில் சொல்லுவாங்க, வைரமுத்தவர்களுக்கு முன்னே இருந்த அரசியலை விட இப்போ இருக்கிற அரசியல் தான் அவருக்கு மிகவும் பாதுகாப்பாக இருக்குது, குறிப்பாக இப்போ அவருக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லி அண்ணன் சீமான் சொல்லுவாங்க. ஆனால் இது ஓனாண்டி புலவராக இந்த வைரமுத்து இருந்துகிட்டு இருக்கார். என்னதான் பேசி இருந்தாலும் பழகி இருந்தாலும் அந்தந்த காரியங்கள் வரும்போது அவங்களுக்கு கூச்சமும் வெக்கமும் வரத்தாங்க செய்யும். அதுதாங்க தமிழர் பண்பாடுங்கிறது. அது சரி, தேங்காய் கீழே வையும், இதை தூக்கிட்டு ஓடுறதுக்கு இவ்வளவு பெரிய வசனம் பேசினியாங்க. நல்ல வேலை நகை டப்பாவை இங்க வச்சிருந்தோம், இல்லன்னா 4 அடியார் திருப்புகள் எல்லாம் பொழந்து கட்டிருப்பிய. பெருசு நீ என்னதான் சொந்தமா இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி உட்காரு. இல்ல இங்கே இருக்கிறங்க, வேணாப்பா கல்கண்டு தட்டல இருக்கு, நீ எச்சு ஊத்திடுவேன். ஐயா ஒரு கவிதை ஒன்று போட்டிருக்காரு, கேளுங்க. ஜப்பானில் நிலநடுக்கமும், இந்தோனேசியாவில் எரிமலை வெடிப்பும், தேர்தல் மேடைகளில் இழிமொழிகளும் அபூர்வம் அல்ல. புரிதா? ஜப்பானில் அடிக்கடி நிலநடுக்கம் வரும், அப்புறம் இந்தோனேசியாவில் அடிக்கடி எரிமலை வெடிப்பு வரும். அதே மாதிரி தேர்தல் மேடைகளிலும் இழிமொழிகளும் அபூர்வம் அல்ல, எப்போ நடக்க மாதிரின்னு சொல்லி ஒரு வார்த்தை தூக்கி கவிஞர் போட்டாப்பில். 2வது கவிஞர் என்ன சொல்கிறாருன்னா, ஆனால் அந்த காந்த குரலில் வச்சுக்கோங்க, அவருடைய வாய்ஸ் நமக்கு வராது, அவர் வாய்ஸ் நீங்களே எடுத்துக்கோங்களேன். ஆனால் மறைந்த தலைவர்களை இழிவுபடுத்துவதும் பழிப்பதும் ஏற்கத்தக்கவை அல்ல. சிறு கூட்டம் ரசிக்கும், பெருங்கூட்டம் வெறுக்கும், மேடு நாகரிகம் உள்ளிட்டதே தமிழர் பண்பாடு அப்படின்னு சொல்லி ஐயா கவிஞர்கள் ஒரு வார்த்தையை எடுத்து போட்டிருக்காரு. இதை எல்லாருக்கும் தெரியும், யாரை சொல்லியிருக்காரு, எதற்காண்டி சொல்லியிருக்காரு அப்படிங்க எல்லாருக்கும் தெரியும். அதை நான் சொல்கிறதுக்கு முன்னே ஒரு வயசான அந்த கதையை கேட்டு வந்துருங்க. ஒரு வயசான திருட்டு பைய, அவன் காட்டுக்குள்ளே எவன் வந்தாலும் களவண்டு வருவான். காதில் இருக்கிறது, கழுத்தில் இருக்கிறது, சட்டப்பையில் இருக்குது, டவுசருக்குள்ள இருக்கிற பையில் இருக்கிறது, எல்லாத்தையும் களவண்டு வருவான். கடியாரம், மோதிரம், சங்கிலி பூராத்தையும் கழட்டி போடுவான். போகும்போது சனியம் முடிச்சவன், கருமம் முடிச்சவன், நீ நல்லா இருப்பியா, நீ நாசமா போவ, நீ உருப்படுவியா, இப்படியே சனம் திட்டம். அநியாயம் பிடிச்சவன், அக்கிரம் பிடிச்சவன், கேவலமானவன் திட்டம். கடைசி வயசாகி போச்சு, சாக கிடந்தான். மகனை கூப்பிட்டான், மகனே இந்த ஊரும் நான் இந்த சனமும் என்னை ரொம்ப கேவலமா பேசுது, கெட்டவேங்குது, எப்படியாவது என்னை நல்லவன்னு சொல்ல வச்சிடறா, அது போதும்டா எனக்கு அப்படின்னு. மகன் பண்ணான், என்ன பண்ணா, அதே காட்டுக்குள்ள திருட போனான். திருட போகும்போது சங்கிலியை பறிச்சான், மோதிரத்தை பறிச்சான், கடிகாரத்தை பறிச்சான், கால் செருப்பையும் பறிச்சான், கடைசியா சட்டப்பையில் இருந்த பணத்தையும் பறிச்சான். கடைசியா என்ன பண்ணா, வேட்டி சட்டையும் கலட்டினான். கலட்டிட்டு போகும்போது அவன் போயிடான்ல, எல்லாத்தையும் கழட்டிட்டு விடும்போது போனான்ல, போட்டிருக்க டவுசரோட போறேன் பேசிட்டு போறான். இவனுக்கு இவங்க அப்பன் எவ்வளவோ நல்ல வேன்னு. இப்ப அந்த அப்பன் யாரு தெரியுதா? அதுதான் மாண்புமிகு தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்தான். இவர் யார் தெரியுதா? திராவிட மாடலின் திருவாளர் ஸ்டாலின், அழைக்கிறேன் இந்தியாவை காப்பாற்ற, திராவிட மாடலின் தலைவர் இவர் தான். இது அப்பன் திருடன், இது மகன் திருடன். இப்ப 3வது திருடன் தயாராகி கொண்டிருக்கிறான். அவர் என்ன பண்ணுவார்? அப்பனும் மகனும் எவ்வளவோ பரவாயில்ல. ஐயோ, நீ இன்னுமா புரியல? திராவிட முன்னேற்றம் என்பது திருடர்கள் முன்னேற்றம். இந்த மாதிரி கதையை நீங்கள் எத்தனை முறை இந்த கதையை நீங்கள் எத்தனை முறை சொன்னாலுமே சலிக்காது. இந்த பாட்டி வடை சுத்த கதைன்னு சொல்லி ஒரு கதை சொல்லுவாங்க. பாட்டி நிலாலே இருக்காது, அந்த பார்த்துட்டியா பாட்டி நிலால இருக்குது, பாப்பா நீ இட்லி சாப்பிடு,
பாப்பா நீ சோறு சாப்பிடு, பாட்டி வடை சுட்டு இருக்குப்பான்னு சொல்லும்போது அந்த கதையை நம்ம இப்போ வரைக்கும் அப்படியே தொடர்ச்சியாக போய்கிட்டு இருக்க மாதிரி இனிமேல் ஒவ்வொரு குழந்தைகளுக்குமே இந்த கதையை சொல்லி சொல்லி வளர்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு வயசான திருட்டு பையன் தான் அப்படின்னு சொல்லி இந்த கதையை ஒவ்வொரு குழந்தைக்கும் கடத்திக்கிட்டே போகணும். இப்போ என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கதைக்கு தான் சொல்லக்கூடிய இந்த கதைக்கு தான் வைரமுத்தவர்கள் அப்படி மண்டையை கொடுத்துட்டு வந்துட்டார். என்னது நீங்கள் கலந்துரை பேசுவீர்களா, இதை வருகிறேன் அப்படின்னு சொல்லி ஐயா வேட்டையை மடிச்சுக்கு டக்குன்னு வந்துட்டான், முட்டு கொடுக்க வந்துட்டாப்புல. என்னது, மறைந்த தலைவர்களை இழிப்பதும் பழிப்பதும் ஏற்றத்தக்கவே அல்ல. முதல்ல மறைந்த தலைவர்கள் எதுக்குது ரெண்டாவது விஷயம். மறைஞ்சிட்டாருங்கிறதுக்காண்டியே ஒரு தலைவர் நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாதுங்கிறதே ஒரு அயோக்கியத்தனம், பச்சை அயோக்கியத்தனம். அவர் செத்து போயிட்டாருப்பா, எங்கள் அப்பா ஒருத்தன் கொண்டு போட்டான், அவன் செத்து போயிட்டான். அவன் ஐயா எங்கள் அப்பா கொண்டான், செத்து பொண்ணு விமர்சனம் பண்ணக்கூடாதுப்பா. செத்து பொண்ணு எப்படிப்பா நம்ம பேசலாம் சொல்ல முடியுமா? எத்தனை வருஷம் ஆனாலும் எத்தனை தலைமுறை ஆனாலும் கடத்திட்டு போகும்ல. உங்கள் தாத்தா ஒருத்தன் கொண்டுட்டான்டா, உங்கள் பூட்டு ஒருத்தன் கொண்டுட்டான்டா, கடத்திட்டு போகிற மாதிரி அந்த வன்மம் எதுக்கு? எங்கள் அப்பாவை செஞ்சது துரோகத்தால் ஒருத்தர் குத்தி கொண்டுட்டான். அவன் பெரிய ஆளாக இருக்கிறக்காண்ட நான் அவர் ஊருக்கு பெரிய ஆளாகும், வீட்டுக்கு பெரிய ஆளாகட்டும், அவன் வீட்டுக்கு தான் ஒரு பெரிய ஆள். என்னை பொறுத்த வரைக்கும் என் நாட்டுக்கு எனக்கு யாருன்னு எங்களுக்கு தெரியும். அப்போ அதன் அடிப்படையில் சீமானவர்கள் அதற்கு ஏற்ற கதையை சொல்கிறாப்புல. ஐயா வைரமுத்தவர்கள் அவர் இறந்ததுனாலே ஒருத்தர் புனிதர் ஆயிட முடியாதுங்களா ஐயா. மேட நாகரிக அரசியலை தமிழ்நாட்டில் கெடுத்து குட்டிச்சவராக்கி நாசமாக்கி சுக்கு சுக்கா பிரித்து போட்டதில் ஒரு அயோக்கிய கட்சி ஒன்று அது திமுக கட்சி மட்டும்தான். நான் சொல்ல இந்த திராவிட கட்சின்னு ஒரு கட்சி இருக்குல்ல, தந்தை பெரியார் கட்சின்னு கி வீரமணி அவரே சொல்லியிருக்காரு பல இடங்களில். இந்த திராவிட விடுதலை கழகம் கொஞ்சம் சண்டை போட்டுச்சுலாம், அந்த காலகட்டத்தில் கி வீரமணி பதிவு பண்ணியிருக்காரு. தமிழ்நாட்டினுடைய அரசியலை நாசமாக்கிய ஒரு கட்சினா நாசமான பேச்சுக்கள் எடுத்து வச்சு மேடு நாகரிகம் என்று ஒன்றுமே தெரியாமல் அறவேக்கடுத்தனமாக பல கருத்துக்களை எடுத்து வச்சு டபுள் மீனிங்கில் இரட்டை சொல் அர்த்தங்களோட பேசக்கூடிய ஒரு கட்சி இந்த திமுக என்கின்ற கட்சி மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு இருக்கு. அதற்கு ஆகச்சிறந்த உதாரணம் தீப்பொறி. இன்னொருத்தர் இருந்தார் அதிமுக திமுகவில் தீப்பொறி ஆறுமுகம். அவர் பேசினார்னா பயங்கரமாக இருக்கும். கரகாட்டக்கார நைட்டு போல் போட இங்கே ஊரில் கிராமம் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு கரகாட்டம்லாம். அது எப்படி பயங்கரமாக இருக்கும் அந்த மாதிரி அசிங்கசியமாக பேசக்கூடியவர் தான் அவர். இவங்க நமக்கு மேடை நாகரிகத்தை சொல்லி கொடுக்குறாங்க. மேடை நாகரிகம் அது அப்போ உள்ள தீப்பொறி ஆறுமுகம்னா இப்போ ஒன்று சுற்றி கிடக்கு, ஒரு காவாய் ஒன்று சுற்றி கிடக்கு. யார்? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தன், அயோக்கிய பையன், வயசானவன் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் பேச முடியும் அடங்க ஒம்மால அப்படின்னு பேசுவான். அவன் பேசுறதே உங்கள் ஆத்தா பெத்தால ஏனைக்கு நான் கக்கிச்சாடம் கேட்கான் மெண்டல் பையன். ஒரு கிழவன் ஒரு வயசான ஆள் ஒரு மேடையில் எப்படி பேசுறதுங்கிற அடிப்படை அறிவு இல்லாத தற்கூரி முண்டம் தான் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. அப்படிப்பட்ட தற்கூரி வளர்த்து வச்சிருக்கு. மூன்றாவது இளவரசர் ஒருத்தர் இருக்கார். அவர் இளவரசர் யாருன்னு பார்த்துக்கிட்டு வீடியோ போடுறேன், வீடியோ நீங்களே பாருங்க. யாரும் தெரியுதாமா கீழே படுத்திருக்கிறது? அதாவது மோடியை பார்த்தா படுத்துருவாரு, அமித்ஷாவை பார்த்தா படுத்துருவாரு, சசிகலாமா பார்த்தா முட்டி போட்டுருவாரு காலை பிடிக்கிறதுக்கு. நீ தப்பா யோசனை, நான் பொறுப்பு கிடையாது. ஆனா இன்னைக்கு ஒத்துக்கிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களை இவ்வளோ தரைக்குறைவாக பதிவு பண்ணுறார் இந்த இளவரசர். பார்த்துக்கோங்க, இது எவ்வளோ மோசமான வார்த்தை. எப்படி சசிகலாமையானா முட்டி போட்டுருவாங்களே. இது இரண்டாவது முறை. முதல் முறை நீங்கள் ஒரு காமெடிக்கோ நகைச்சுவைக்கு வார்த்தை மாதிரி வந்துருச்சு, சரிங்க டபுள் மீனிங்க தெரியும், அதுவே தப்பு, அது கூட ஏற்றுக்கலாம். ரெண்டாவது முறை இவர் பேசுகிறாருன்னா இவர் வீட்டில் உள்ள ஒருத்தங்க இப்படி பேச தான் பார்த்துட்டு இருப்பாங்களா? இவர் என்ன திமிரு தெரியுமா? நம்மள அதிகாரம் இருக்குது, நம்ம அமைச்சராக இருக்கோம், நம்ம அப்பா முதலமைச்சராக இருக்கோம், நம்ம அத்தை தூத்துக்குடி எம்பியாக இருக்கிறாங்க, நம்ம மாமா தயநிதி மாறன் பொறுப்பில் இருக்கிறாரு, சொந்தக்காரங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க நமக்கு என்கின்ற மிதப்பு தான் இது. மறைந்த தலைவர் பேசக்கூடாதுன்னா முன்னாள் முதலமைச்சர் தப்பாக பேசலாமா? உயிரோடு இருக்கிறவங்களா என்ன வார்த்தை பேசுகிறேன்? அப்போ இந்த கவிஞர் முட்டு கொடுக்க வரலையே, முட்டு கவிஞர் ஒரு மேடு நாகரிகம். அது நாம் தமிழர் கட்சி தலைமை ஒரு சீமானவர்கள் கட்சி தலைவர் தான். ஆனால் இந்த உதயநிதி ஸ்டாலின் மக்கள் பிரதிநிதி, ஒரு அமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர், சேப்பாக்கத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர், மக்கள் பிரதிநிதி, ஒரு பொது இடத்துல ஒரு பொது மேடையில் மக்கள் முன்னாடி ஒரு முன்னாள் முதலமைச்சரை பற்றி அரை தரக்குறைவாக முட்டி போட்ட முதலமைச்சர் பேசுகிற எவ்வளோ அயோக்கியமான பேச்சு இந்த பேச்சு. இதற்கு இந்த கவிஞர் வாய் திறந்து பேசியிருந்தோம், கவிஞர் பாராட்டலாம். அதனால தான் ஓனாண்டி புலவர்களை விட மோசமான புலவர்களாக இப்போ இருக்கக்கூடிய அயோக்கியர்கள் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதை இந்த ஓனாண்டி புலவர்கள் சொல்கிறது ஒன்று தான். ஜப்பானில் நடக்கிறது வீரங்க எங்களுக்கு தெரியும், இந்தோனேசியாவில் வரக்கூடிய எரிமலை வீரங்க எங்களுக்கு தெரியும்.
அதே மாதிரி திமுக கட்சினாலே ஆபாசம்ங்கிறது என் மக்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் முட்டு கவிஞரே, நீங்கள் முட்டு கொடுங்க, திமுக மட்டும் முட்டு கொடுங்க, இந்த பக்கம் திரும்பி வராதிங்க. உங்கள் முட்டு திமுக பற்றி மட்டுமே இருக்கட்டும், நீங்கள் அவரை புகழ்ந்து பேசுங்க, யாரும் கேட்க போகிறது கிடையாது. இது சீமானவர்களுடைய கோட்டை. இந்த பக்கம் உங்கள் முட்டு கொடுக்க வந்தீங்கன்னா அந்த முட்டை தூக்கி தூர போட்டுருவோம். எங்ககிட்ட வேலை வச்சுக்கிடாதீங்க. எதாவது நம்ம பதிவு இறுதியாக சொல்ல வருது. வைரமுத்துலாம் அவர் எவ்வளோ பெரிய மனுஷன், எவ்வளோ பெரிய ஆள். அவரோட இரவு பாட்டு கேட்காம தூங்கவே மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். நம்ம விமர்சனிக்கிறோம்லாம் செயல் தான் ஒருத்தங்களை குறிக்கும். அது வைரமுத்தவர்களுக்கு நினைவுபடுத்துகிறோம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் வந்து சந்திக்க. நன்றி, வணக்கம். அரசியல் என்ற எண்ணமே இல்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாது. வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில்.